ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 89வது கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். ஓகேங்களா? சரிங்க, இங்கே பாருங்கள், நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வீடியோக்குள்ளே போகலைங்களா? அப்படி நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்த ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ இந்திய ஒலிம்பிக் சங்கத்தோட தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரகுராம் ஐயர். ஓகேங்களா? ஸோ பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ ரகுராம் ஐயர் தான் பார்த்தீங்கன்னா இந்திய ஒலிம்பிக் சங்கத்தோட தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். ஸோ நம்ம இன்றைக்கான கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம் பாருங்கள். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு டெஸ்ட் போல் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? நான் கொஞ்சம் டைம் தரேன், நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். அலுமினியம் ஒரு கூற்று காரணம் பாருங்கள். அலுமினியம் சிறந்த ஒடுக்கியாகும். காரணம், இது இரும்பு ஆக்சைடை இரும்பாக ஒடுக்குகிறது. பாருங்கள், நம்ம உலோகவியல் தான் பார்த்துட்ருக்கோம். கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் உலோகவியல் பார்த்துட்ருக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இதில் அலுமினியம் சிறந்த ஒடுக்கியாகும். காரணம், இது என்ன பண்ணுதான், இரும்பு ஆக்சைடை இரும்பாக ஒடுக்குகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பாருங்கள், 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 4 ஆப்ஷன்ஸ் இந்நேரம் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. பேப்பரில் போகிறவங்களா இருந்தாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க? சி தாங்க இதுக்கான ஆன்சர். கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம். ஏன்னா அலுமினியம் ஒரு சிறந்த ஒடுக்கி தாங்க. ஓகேங்களா? ஏன்னா இரும்பு ஆக்சைடு, ஸோ துருவை, இரும்பு ஆக்சைடான துருவை என்ன பண்ணுது, மறுபடியும் இரும்பாக ஒடுக்குகிறது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வெளியேற்றுது. ஓகேங்களா? இப்போ ஆக்சிஜனை வெளியேற்றதுனால இது ஒரு சிறந்த ஒடுக்கி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, சொல்லப்படுதுங்க. ஓகேங்களா? அப்போ இரும்பு ஆக்சைடு ஒரு சிறந்த ஒடுக்கி. ஸோ நம்ம பார்த்துருப்போம், இந்த சைக்கிள் வீலில் துடைக்கிறதுக்கு ஒரு பவுடர் வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பவுடர் போட்டு துடைச்சோன்னா அந்த சைக்கிள் வீல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒயிட்டாக மாறும். ஓகேங்களா? ஸோ அது அலுமினியம் பவுடர் தான். அங்கே இருக்கக்கூடிய அந்த துருபிடிச்ச இரும்பு என்ன பண்ணணும், மறுபடியும் இரும்பாக அது ஒடுக்கும். வேறு எதுவும் இல்லைங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ். செகண்ட் கொஸ்டின் எதுக்கு? கரண்ட் அஃபேர்ஸ். எந்த நாடு பள்ளி குழந்தைகளுக்கு தேசிய உணவு திட்டத்தினை அறிமுகம் செய்ய உள்ளது? பாருங்கள், ஒரு நாடு என்ன பண்ணுறாங்க, இப்போ தேசிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்ய போகிறாங்க. அது எந்த நாட்டில் இருக்கிற பள்ளி குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்ய போகிறாங்க அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. சிங்கப்பூர், கனடா, மலேசியா, தென்னாப்பிரிக்கா. ஓகேங்களா? 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நேரம் நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ எந்த நாடு தேசிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்ய உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா. ஸோ பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ கனடா தான் என்ன பண்ண போகுது, தேசிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்ய உள்ள அந்த நாடு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபி. அடுத்ததுங்க ஜியாகிரஃபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஜியாகிரஃபியை பொறுத்தவரையில் நம்ம ஐசோதோம். ஓகேங்களா? ஸோ நிலவரைபடம் வரைகிறப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த வானிலை அடிப்படையில் சில பெயர்களை பயன்படுத்துவாங்க. அந்த வெவ்வேறு பெயர்கள் என்னென்னதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐசோதோம். ஐசோதோம் அப்படின்னா சம வெப்பக்கோடு. அடுத்து ஐசோகெல் அப்படின்னா சம சூரிய வெளிச்சக்கோடு. ஐசோபார் அப்படின்னா சம காற்றழுத்த கோடு. ஐசோ ஹைட்ஸ் அப்படின்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. ஸோ இதில் எது தவறாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லா படிச்சுங்க, படிக்கிறப்ப கெஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாங்களா? இதுக்கான ஆன்சர் டி தாங்க. இங்கே டி தான் தவறாக இருக்குது. மீது எல்லாமே சரி தான். ஐசோதோம் அப்படின்னா சம வெப்பக்கோடு. ஸோ தோம் அப்படின்னாலே வெப்பம் தான். அப்போ சம வெப்பக்கோடு கரெக்டு தாங்க. ஐசோகெல். ஓகேங்களா? ஐசோகெல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது சூரிய வெளிச்சக்கோடு. ஓகேங்களா? அப்போ கெல் அப்படின்னா சூரிய வெளிச்சம். அப்போ சூரிய வெளிச்சக்கோடு, இது கரெக்டு தாங்க. ஐசோபார். ஐசோபார் அப்படின்னா சம காற்றழுத்த கோடு. ஆமாங்க, ஐசோபார் அப்படின்னா சம காற்றழுத்த கோடு. இந்த ஐசோபார் நம்ம கெமிஸ்ட்ரியில் வேறு மாதிரி படிப்போம். ஓகேங்களா? அப்போ இது சம காற்றழுத்த கோடு. ஓகேங்களா? ஸோ அப்போ காற்றழுத்தம் செமையாக இருக்கும். ஒரு பாரில் காற்று செமையாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. ஐசோபார் அப்படின்னா சம காற்றழுத்த கோடு. ஐசோ ஹைட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது சம மழையளவு கோடு. ஓகேங்களா? சம மழையளவு கோடு தான் எப்படி அழைக்கப்படுதுன்னா ஐசோ ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா? அப்போது இங்கே தவறாக இருக்குதுன்னா அப்போ சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு தவறுன்னு சொல்லிட்டோம். அப்போ இதுக்கு என்னப்பா வரும் அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லையா? இதுக்கு வர வேண்டியது பார்த்தீங்கன்னா ஐசோலோபார். ஐசெல்லோபார். ஓகேங்களா? பாருங்கள், ஐசோபார் அப்படின்னா சம காற்றழுத்த கோடு. ஐசெல்லோபார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. அப்போ ஐசோ ஹைட்ஸ் அப்படின்னா சம மழையளவு கோடு. ஓகேங்களா? அப்போ டி தான் இங்கே தவறாக இருக்குது. ஸோ டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகலாம் பாருங்கள், ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை நம்ம டெல்லி சுல்தானியம் தான் பார்த்துட்ருக்கோம். பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் யார்? சரிங்க, பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் யார்? குத்புதீன் ஐபக், ருக்குதீன் பிரஷோத், கியாசுதீன் பால்பன், ரஷ்யா சுல்தான். இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம்.
சூப்பர். யாருங்க? கியாசுதீன் பால்பன். சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ பால்பன் தான் என்ன பண்ணியிருப்பாருங்க, நம்ம அமீர் குஸ்ரு, பாரசீக கவிஞரான அமீர் குஸ்ரு வந்து ஆதரிச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்புறம் அந்த மங்கோலிய படையெடுக்கெல்லாம் வந்து இவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், தடுத்து நிறுத்திருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து இது பண்ணியிருப்பார். அப்புறம் இவருடைய மகன் வந்து கைகு பாத் வந்திருப்பார் பால்பனுக்கு அப்புறம். அவருக்கு அந்தளவுக்கு வந்து சிறப்பாக இருந்திருக்க மாட்டாங்க. அப்புறம் அவரோட படை தளபதியான ஜலாலுதீன் கில்ஜி என்ன பண்ணியிருப்பாருங்க, கைகு பாத்தை வந்து இறந்ததுக்கப்புறம் அவர் படை எடுத்திருப்பார். அதுக்கப்புறம் கில்ஜி வம்சம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்போ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிமை வம்சம் வந்து முடியுதுங்க. ஓகேங்களா? ஸோ குத்புதீன் ஐபனுக்கு அப்புறம் இல்துமிஷுக்கு அப்புறம் பால்பன் வந்திருப்பார். பால்பனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இல்லாதனால ஜலாலுதீன் கில்ஜி வந்து எடுத்திருப்பார். ஓகேங்களா? ஸோ தடுத்து முடியுது. ஆனால் பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் வந்து கியாசுதீன் பால்பன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? கான்ஸ்டியூஷன் இது ரொம்ப முக்கியமானதுங்க. கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரை நம்ம பார்த்துருக்கிறது இப்போது அடிப்படை உரிமைகள் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். என்ன பார்த்துட்ருக்கோம்? அடிப்படை உரிமைகள் பார்த்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அடிப்படை உரிமைகளை பொறுத்தவரையிலும் அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சமத்துவ உரிமை. ஓகேங்களா? ஸோ பிரிவு 15 பிரிவு 18 வரலும் சொல்லக்கூடிய உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போது அடிப்படை உரிமைகள். ஓகேங்களா? ஸோ பிரிவு 12 35 வரலும் மொத்தமே அடிப்படை உரிமைகள் இது நம்ம பார்த்துட்ருக்கோம். பகுதி 3 இருக்குது. ஓகேங்களா? இதுவும் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? மொத்தம் 12 35. அதில் 15 to 18 என்னதுங்க, 15 to 18 வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, 14 to 18 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை தவிர்த்தல். ஓகேங்களா? இதில் எது தவறாக இருக்குது கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். சூப்பர். எதுங்க? பி தாங்க இதில் தவறாக இருக்குது. இதுக்கான ஆன்சர் பிங்க. ஏன்னா மீதிலாம் கரெக்டு தான். பிரிவு 14 அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றது கரெக்டு தான். பிரிவு 15 அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மத பாகுபாடு இருக்காமல் இருக்குது. ஸோ எதனோ ஒரு அடிப்படையில் அவரோட பிறப்போ அவரோட மதமோ அவரோட இனமோ ஜாதியோ பாலினமோ அதன் அடிப்படையெலாம் பண்ணக்கூடாது, பாகுபடுத்துவதை செய்யக்கூடாது அப்படின்ற பிரிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா 15. ஓகேங்களா? ஸோ பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 16. ஓகேங்களா? ஸோ பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல் அப்படின்றது வந்து பிரிவு 16. ஸோ பிரிவு 17 வந்து பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழித்தல் இது கரெக்டு தான். பிரிவு 18 வந்து பார்த்தீங்கன்னா இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை தீக்குதல் இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ இங்கே பி தான் தவறாக இருக்குது. ஏன்னா பிரிவு 16 தான் பொது வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல் வரணும். பிரிவு 15 வந்து பார்த்திங்கன்னா என்ன வரணுங்க, அந்த மதம் இனம் சார்ந்த அந்த பாகுபாடுகளை வந்து தவிர்த்தல் வரணும். ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸ். ஸோ அடுத்து நம்ம எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். உலகிலேயே மிகப்பெரிய காகித தயாரிப்பு நிறுவனம் கரூரில் அமைந்துள்ளது. ஆமாங்க. ஸோ உலகிலே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய காகித தயாரிப்பு நிறுவனம் கரூரில் அமைந்துள்ளது. அடுத்து பி பாருங்கள். இந்தியாவின் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய எஃகு உருக்காலை ஈரோட்டில் உள்ளது. மாநிலத்தின் வேதிப்பொருள் உற்பத்தியில் தூத்துக்குடி முதலிடத்தில் வகிக்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். நான் ஒன்று ஒன்று அதுக்குள்ளே சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன இருக்குங்க, உலகின் மிகப்பெரிய காகித தயாரிப்பு நிறுவனம் கரூரில் அமைந்துள்ளது. ஆமாங்க. ஸோ தமிழ்நாடு காகித தயாரிப்பு நிறுவனம் தான், டிஎன்பிஎல் இருக்குங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய காகித தயாரிப்பு நிறுவனம். ஸோ அது நம்ம கரூரில் தான் இருக்குது. ஓகேங்களா? இது கரெக்டு தான். இந்தியாவின் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. ஆமாங்க. ஸோ சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல தான் வந்திருக்கு. இதுவும் கரெக்டு தான். இந்தியாவின் மிகப்பெரிய எஃகு உருக்காலை ஈரோட்டில் உள்ளது. தவறுங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா சி தான் தவறாக இருக்குது. ஏன்னா இந்தியாவோட மிகப்பெரிய எஃகு உருக்காலை எங்கே இருக்குடானா சேலம். ஓகேங்களா? எங்கே இருக்குங்க, சேலத்தில் தான் வந்து காணப்படுதுங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே சேலம்னு வந்திருக்கணும், ஈரோடு அப்படின்றது தவறு. அதனால் சீதா அங்கே தவறாக இருக்குது. அதே போல் மாநிலத்தில் நம்ம தமிழ்நாடு மாநிலத்தை உற்பத்தி வேதிப்பொருள் உற்பத்தியில் வந்து பார்த்தா தூத்துக்குடி தான் வந்து முதல் இடத்துல இருக்குங்க. ஓகேங்களா? அதாவது தமிழ்நாட்டோட நுழைவாயில் அழைக்கப்படுற தூத்துக்குடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதிப்பொருள் உற்பத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ இதுவும் கரெக்டு. அங்கே சேலம்னு வந்திருக்கணும். ஸோ அப்போ சீதா அங்கே தவறாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் 7 ஐஎன்எம். ஐஎன்எம்மை பொறுத்தவரை முக்கிய தலைவர்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம மகாத்மா காந்தி சார்ந்து தாங்க பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் பார்த்தோம். நம்ம அவர் போர்பந்தரில் 2/10/1869 பிறக்கிறாருன்னு பார்த்தோம். அவர் வந்து பார்த்தோம் முதல் போராட்டம் எங்கே ஏற்படுத்தினார், அப்புறம் அந்த வரிகுடா இயக்கம் எங்கே ஏற்படுத்தினார் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். இப்போ அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது இவரின் சுயசரிதை தமிழாக்கம் செய்தவர் கல்கி. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் கூற்று 2 ஹரிஜன் நவ இந்தியா ஆகிய பத்திரிகைகளை நடத்தினார். காந்திக்கு மகாத்மா எனும் பட்டம் வழங்கியவர் தாகூர். ஸோ 3 கூற்றுகள் இருக்குது. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள். இவரின் சுயசரிதை தமிழாக்கம் செய்தவர் கல்கி.
ஸோ நான் ஒன்று ஒன்றா சொல்லணும் வர பாருங்க. இவரோட சுயசரிதையை தமிழாக்கம் செய்தவர் கல்கி, கரெக்டு தாங்க. ஸோ இவரோட சுயசரிதை என்னன்னு நம்மளுக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத், ஓகேங்களா. த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் அப்படின்னு சொல்லியிருப்பார். சுயசரிதை, அதாவது சத்திய சோதனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அதை தமிழாக்கம் செய்தவர் யாருன்னா கல்கி தான் வந்து தமிழாக்கம் செஞ்சிருப்பார். அடுத்து ஹரிஜன், நவ இந்தியா போன்ற பத்திரிகைகளை வந்து என்ன பண்ணியிருப்பார், நடத்திருப்பார். இதுவும் கரெக்டு தாங்க. ஸோ காந்திக்கு மகாத்மா அப்படின்ற பட்டத்தை வழங்கியவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான், ஓகேங்களா. அப்போ இதுவும் கரெக்டு தான். அப்போ எல்லாமே சரியாக இருக்கிறதுனால டி அனைத்தும் சரி, ஓகேங்களா. அடுத்து யூனிட் 8ங்க. யூனிட் 8 பொறுத்தவரை நம்ம குண்டலகேசி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ குண்டலகேசி பார்க்கலாம் பாருங்கள். குண்டலகேசி ஒரு பௌத்த சமய நூல். இது நாதகுத்தனார் என்பவரால் இயற்றப்பட்டது. தற்கொல்லியை முற்கொள்கை என கூறும் நூல் ஆகும், ஓகேங்களா. பாருங்கள் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் எது ஆன்சராக வரும் அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள். சூப்பருங்க. இது என்னதுங்க, பௌத்த சமய நூல், கரெக்டு தான். நாதகொத்தனார் என்பவரால் வந்து இயற்றப்பட்டது, இதுவும் கரெக்டு தான். தற்கொல்லியை முற்கொள்கை என கூறும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா குண்டலகேசி தான், இதுவும் கரெக்டு தாங்க, ஓகேங்களா. அப்போங்க அனைத்துமே சரி தான், ஓகேங்களா. அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த தற்கொல்லியை முற்கொள்கை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நூலை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ராசகிரகம் நகர தலைநகராக கொண்ட அந்த அரசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சன் ஒருத்தன் இருப்பான். அவனோட அமைச்சனோட அந்த மகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரை, ஓகேங்களா. அவள் என்ன பண்ணுவாங்க, மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்க. அவன் கணவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருடனாக இருந்திருப்பான். அதனால் அவன் என்ன பண்ணியிருப்பார், இவள் பேச்சு வழக்கில் வந்து சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ திருடனாக இருந்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதால் என்ன பண்ணுவான், அவன் மனம் முடிஞ்சு அவளை மலை மேலே எதுவுமே சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அதை அவகிட்டையும் சொல்லிவிடுவான், ஓகேங்களா. ஸோ அப்போ அவகிட்ட சொன்னதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லுவாள், நம்ம என்ன பண்ணுவான், நீங்கள் வந்து என்னை சாவடிங்க, ஆனால் நான் உங்களை என்ன பண்ணுறேன், ஒரு 3 சுற்று என்னை சுற்றிட்ட பிறகு நீங்கள் வந்து என்னை சாவடிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாள், அவள் சொல்லுவாள். அப்போ 3 சுற்று சுற்ற விடுவாங்க. சுற்ற விடுறப்ப என்ன பண்ணுவாள், அவளே வந்து பார்த்தீன்னா அவள் கீழே தள்ளி சாவடிச்சிடுவாள், அவங்க கணவனை கீழே தள்ளி சாவடிச்சிடுவாள், ஓகேங்களா. அதனால தான் தற்கொல்லியை முற்கோள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இது வந்து சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. அப்போ இது அனைத்தும் சரி, டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து யூனிட் 9 பாருங்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, ஓகேங்களா. அப்போ நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குங்க, தஞ்சாவூரில் தான் இருக்குது. அந்த தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிறுவனமானது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. சூப்பர், 1985 சி தாங்க இதுக்கான ஆன்சர். 1985 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து தொடங்கப்பட்டது, ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 10ங்க, ஓகேங்களா. 10வது கொஸ்டினான மேக்ஸ். ஸோ அது நல்லா பாருங்கள். மேக்ஸ் செஞ்சவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணலாம். ரூபாய் 4000 2ஆக பிரிக்கப்பட்டு ஒரு தொகை 3% தனி வட்டி விதத்திலும் மீதி தொகை 5% தனி வட்டி விதத்திலும் முதலீடு செய்யப்படுகிறது. ஒரு தொகையை 3%, 5%. ஸோ 4000 2ஆக பிரிக்கிறாங்க, ஓகேங்களா. 2ஆக பிரித்து ஒரு தொகையை 3% வட்டியில் தனி வட்டியில் போடுறாங்க, அது இன்னொரு தொகையை 5% தனி வட்டியில் போடுறாங்க, ஓகேங்களா. முதலீடு செய்யப்படுகிறது. ஆண்டு வட்டி ரூபாய் 144 கிடைத்தால் பாருங்கள். அப்போ ஆண்டு வட்டி ரெண்டுத்துக்கும் சேர்த்து எவ்வளோ கிடைக்கிறான்னா 144 கிடைக்குது. அப்படின்னா 3% தனி வட்டி விதத்தில் முதலீடு செய்த தொகை எவ்வளவு நம்மளுக்கு கேட்டுக்கிறது 3% தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கேள்வி நம்ம எப்படி அணுகலாம் அப்படின்னா, இந்த கேள்வியை பொறுத்தவரையில் நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போகிறதாங்க நம்மளுக்கு வந்து பெட்ரு, ஓகேங்களா. ஏன்னா 3% தனி வட்டி விதத்தில் முதலீடு செய்த தொகை எவ்வளோ நம்மளுக்கு கேட்டதால் அப்போ ஆப்ஷன் கொடுத்துக்கிற ஆப்ஷன் எல்லாமே என்னதுங்க, இதில் 3% பிரிச்சுக்கிறத நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா. அப்போ அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து கெஸ் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு நான் 3800க்கு பார்க்குறேன் பாருங்கள். அப்போ 3800 நான் எடுத்தேன் அப்படின்னா இது நல்லா கவனிக்கணும். 3800ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ், 3% நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 3800 3% அப்படின்னா 4000க்கு மீதி எவ்வளோ இருக்குது, 200 தான் இருக்குது. அப்போ 200 வந்து 5% வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. அப்போ அதை நம்ம போட்டு பார்ப்போம் பாருங்கள். போட்டால் 2 0க்கு 2 0 அடிச்சிடும். 3 24 மீதி 2 3 9 11 114 வருதுங்க. 3%க்கு 200க்கு போடுவோம் பாருங்கள். 200க்கு போட்டால் 2 5 10, ஓகேங்களா. அப்போ 114 + 10 124 தான் வருது. அப்போ இங்கே என்ன வரணும், ஆன்சர் 144 வரணும் நம்மளுக்கு. ஸோ அது வரல. அப்போ இந்த அமௌண்ட் இல்லைங்க. அடுத்து நம்ம பி எடுத்துப்போம். 2800 3%க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதை நம்மளுக்கு அவங்க ஆப்ஷனெல்லாம் கொடுத்துக்கிறது, ஓகேங்களா. அப்போ 2800 3%க்கு பண்ணிட்டாங்கன்னா 4000 மீதி எவ்வளோ இருக்குது, 1200 இருக்குது. அதை 5%க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, சரிங்களா. அப்போ 2 0க்கு 2 0 அடிப்போம். 8 3 24 மீதி 2 2 3 6 6 2 8 84 ரூபா இதுக்கு வட்டி கிடைக்குது. 2 0 2 0 அடிப்போம். 12 5 60 இதுக்கு 60 ரூபா வட்டி கிடைக்குது. அப்போ 84 + 60 போட்டோம் அப்படின்னா
4 144. அப்போ இதுக்கு தாங்க வட்டி எவ்வளோ கிடைக்குது? 144 ரூபா கிடைக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்த அமௌண்ட் கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். 1200 3%. அப்போ 1200 போச்சுன்னா 2800 5% போட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் வந்து போகும். ஓகேங்களா? அப்போ இது நம்ம என்ன பண்ணலாம்? ஆப்ஷன்லேருந்து நம்ம ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஏன்னா இங்கே 3%க்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டு பிரித்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு எதுவும் இல்லைங்க. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பி. கண்டிப்பாக அந்த மேக்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இந்த வீடியோக்கான ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதை கொடுக்கணும் இல்லையா? தற்போது ககன் சக்தி எனும் இந்திய விமானப்படை இராணுவ பயிற்சி எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? பாருங்கள், ககன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்திய இராணுவப்படை விமான பயிற்சி வந்து இப்போ நடத்தினாங்க. அது வந்து எந்த மாவட்டத்தில் எந்த மாநிலத்தில் வந்து நடைபெற்றது தாங்க உங்களுக்கான கேள்வி. ஸோ 4 ஆப்ஷன்ஸுக்கே இருக்குது பாருங்கள். குஜராத், அருணாச்சல பிரதேசம், மேற்கு வங்கம், ராஜஸ்தான். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை என்ன பண்ணிடுறேன், ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் அதை கொடுத்துட்றேன். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ இந்த 10 கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.